ஆரம்பமாகின்றது கேள்விச்சாரம் தொகுப்போடு சிவதர்சனராகினர்கள். வணக்கம் வாருங்கள். இனி உற்சாமன வணக்கம் வாணிமுனர்களுக்கும் மற்றும் பாமர்களுக்கும் இது கேள்விச்சிறங்கள் பழமை போல இணைகின்ற அத்தனை என்பவர்களும் இணைந்து கொள்ளுங்கள். தயாராக இருக்கிறோம். வளமையான பாதைகள் தான் எல்லாம் ரெண்டு இடத்துல போட்டுக்கிறீங்க. முதலியா நாங்க போடவும் இல்ல அது ஒன்று அதுல இது ஒன்று பிழைச்சிட்டு எனக்கு நேற்று திடீரென்று எது கிட்டவா இருக்கிறதோ அது இது முதலாவது போடும். ஒன்று சின்ன ஒரு மித்த கவனமாகத்தான் பதிவேற்றம். ஏதாவது ஒரு சின்ன கோடு வித்தியாசம் இருந்தாலும் நானும் முதலாவதுக்கு பதிஞ்சு இருக்கிறேன். கெட் ரெடி என்று தான் இருக்கிறது. ஆமா, இணைந்தவர்களாக ஜெயம் கலைவாணி மாணவர்கள், செல்வி நித்யானந்தன், நகுலால் திளைத்தவன், பத்மினியர்கள் இணைந்திருக்கிறீர்கள். கலர்ஃபுல்லாகத்தான் இருக்கு. ஐபோன்ல பார்க்கல வெப்சைட் பாமோன் நேரலை நல்லா கிளியரா இருக்கு. ஐபோன்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். சனிக்கிழமைக்கு தீப்பந்தங்களோட வந்து இருங்க, உட்காருங்கோ. வாணி, எனக்கு அந்த தீப்பந்தம் பண்ணோன்னே ஒரு முறை தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆனா எத்தனை மணி சொன்ன நேரம் போட இல்ல நேரம் வாணிமாவ இந்த ஒரு முறை தெரியுமா? 2-3 செய்திகள்ல வந்தது. ஒரு தமிழ் குடும்பம் படிகள்ல இதை வச்சு எரிஞ்சு. ஆனா வாணிமோன் அடிக்கடி வடியில விளக்கெல்லாம் அழகா வைக்கிறாங்க. கவனமா வச்சுட்டு கவனமா இருங்க. அது அவர்கள் வச்சது நான் நினைக்கிறேன் காப்பெட்டு எங்கட பலகை இல்ல பலகையா இருந்தாலும் நம்ம கால கஷ்டங்கள் நான் அடிக்கடி பாக்குறேன். நான் அதை வச்சுட்டு காத்துகள் அப்படி இப்படி காத்து மற்றது எப்பவும் அந்த சும்மா தனியா வைக்காம ஏதாவது சட்டிக்குள்ள அல்லது அந்த அது உள்ள கேண்டில் அதுகளுக்குள்ள வச்சுட்டோம். பாதுகாப்பு வைக்க. ஆனா நடந்து போறது பயம்தான். போறது எங்கேயாவது ஒரு துணி சட்டையை வச்சு பாவாடையோட அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. முழுகி போட்டு தலையை விரிச்சு நலஞ்சில நேரம் பார்த்திருமே. ஒரு சந்தோஷம் தான். இல்ல படியல்ல வைக்கிறது சொல்றேன். வணக்கம் சிவதர்ஷினி. ஆனா பெயர் பதிகிறது வந்துருக்குதா பெயரு? எனக்கு நான் இஞ்சாதி பக்கம் மாறி வர சூம் நிக்குது. அடுத்த தரம் 3ஆம் தரம் நிப்பாட்டி வந்திருக்கிறேன். பெயர் வந்திருந்த முதலாவது தான் போட்டேன்னா வந்திருக்கு உங்கள் பெயர் வாசிங்க. நானும் பதிஞ்சிருக்கிறேன். ஜெயம் பத்மினி அவர்கள், ஜியா நடேசன், அவ்வளவு தில்லைத்தவன், செல்வி நித்யானந்தன், கலைவாணிமோ 6 அன்பர்கள் இணைந்திருக்கிறீர்கள். மற்றவர்களும் இணைந்தால் நன்றி நன்றி. வணக்கம் வாணி. வணக்கம் பாமு. அவர்கள் வாருங்கள். என் பேர் போடையில. வணக்கம் தர்ஷினி. அனைவருக்கான வாழ்த்துக்கள். நான் இப்போதுதான் வந்தேன். காலையில எத்தனை மணிக்கு இருந்தேன்? 7:35க்கு இறங்கி இப்பதான் வீட்டுக்கு வந்தே சேர்ந்தேன். நல்லது. மழை சரியான மழையும் குளிரும் அதோட போயிட்டு ஓடி வந்தேன். அதேதான் ஸ்னோ கொட்டி அது இப்ப கொஞ்சம் நின்றுச்சு. ஸ்னோவா? ஸ்னோ எங்கட பக்கம் எங்களுக்கு நாளைக்கு இன்று சாதுவான மழை தான். பாப்போம் நாளைக்கு வேறு எதிர்பார்க்க எல்லாம் இந்த லண்டன்ல இருந்தானே எல்லாம் இங்க இருந்தா நாங்க அனுப்புறது. சிலவுல 2024 முடிஞ்சு 2025 சிலவுல லண்டனுக்கு முடிஞ்சு நோர்வேல வளர்க்குற சினோவா. ஆனா கன காலத்துக்கு பிறகு இந்த காலங்கள்ல இப்படி குளிர் வந்தது. இப்படித்தான் நோமலா இருக்க வேணுமா?
வந்த காலங்களெல்லாம் இப்படித்தான் இருந்தது. குளிர்காலம்னா குளிரத்தான் வேணும். அப்பதான் அந்த நோமலான காலங்கள்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் இருந்தது அந்த காலங்கள். இப்போ அந்த குளிர்கள் இந்த காலங்கள்ல அப்படிதான் இருந்தது. போன வருஷம்னா நவம்பர்ல அவ்வளவு குளிர் இல்லை தானே. குளிர்கள் குறைஞ்சோண்டுதான் வருது அது இந்த வெப்பமயமாக்கலால. ஆமா, நாங்க முதல்ல வந்த புதுசுல 9ஆம் மாசமே ஜாக்கெட் போட்டுருக்கோம். ஆனா இப்ப பார்த்தா இப்பவும் சில விட சும்மா புள்ளோரோட போகக்கூடிய மாதிரி. சிவதர்ஷன் இன்றைய கேள்வி போட்டு இருக்கிறீங்களா? ஆமா, போட்டுருக்கேன். பொதுவாக ஜெர்மனியில எதிர்பார்க்கிறவர்கள் சினோட்றது அது மட்டும் வெயிட் பண்ணுங்க. இப்ப இன்றுதான் போட்டீங்களா? இல்ல நேற்றிடம் போட்டிருந்தேன். பாக்குறேன் நான் நல்லா இருக்கா ஒரு வாழ்த்துக்கு. பாக்குறேன் நான் நேற்று 15 இரவு. பதிவே இல்லை பொருளா பதிவுபடியில இல்லை நான் போட்டேன். நான் சில விளையாட்டுல இரவுதான் 15 திரும்ப செக் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே, திருப்பி பேஸ்ட் பண்ணி விட இல்லமா? ஆமா ஆமா, போட்டு சப்தம் இப்ப வந்துருக்கு பாருங்களேன். சரி, ஆரம்பிக்கலாம். சிவமணி அவர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். வாங்க, வணக்கம். சிவமணி அக்கா, உங்க பேர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சுதர்ஷினி. வணக்கம் மணி அக்கா. வணக்கம் பாருங்கள். நீங்கள் பேரை போட்டு சொல்றேன். பேர் போட இருக்கிறேன். சரி சரி சரி. பொது அறிவு கேள்விச்சரங்கள் உங்களோடு இணைய இருக்கிறது. எல்லோருமே தயார் நிலையில் இருப்பீர்கள் நினைக்கிறேன். நானும் இப்பொழுது முதலே கேள்விகளுக்குள் நுழையலாம். அவதானமாக பார்த்து விடைகளை போட்டுக்கொள்ளுங்கள். அன்பாய் எல்லோருமே தெரிவித்தபடி இப்பொழுது முதலே உங்களுக்கான கேள்விகள் திரையில் வரும். நான் திரை மாற்றவில்லை நினைக்கிறேன். இல்லையா? இல்லை, மாற்ற இல்லை. நீங்க ஏன்னா கேள்வி வருது இது இறக்கு. உங்களுக்கான கேள்விகள் போய் கொண்டிருக்கிறது. போடும் கேள்விதான் வந்திருக்குது. இப்ப முதலாவது கேள்வி, 3ஆம் உலக போரை தூண்டுவதாக பைடன் மீது கடும் விமர்சனம் வைத்தவர் ட்ரம்ப் அல்லது ட்ரம்பின் மகன் அல்லது பைடனின் மகன்? நீங்கள் விடை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அது ட்ரம்பின் மகன் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 2வது கேள்வி, ட்ரம்ப் பதவியேற்க இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்கு? பதவி ஏற்றுக்கொள்வதற்காக இன்னும் அவர் காத்திருக்கும் மாதங்கள் 2, 3 அல்லது 4? 2 மாதங்கள் இன்னும் இருக்கிறது. 8 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 3வது கேள்வி, வெளிநாட்டவர்களுக்கு மரண தண்டனை இப்பொழுது அதிகமாக வழங்கப்படுகிறது. அது எந்த நாள்? வெளிநாட்டிலிருந்து அவர்கள் நாட்டுக்குள் சென்று குற்ற செயல்களை செய்பவர்கள். அது ஈரான், இந்தோனேசியா, சவுதி அரேபியா. சவுதி என்பது சரியான பதில். 7 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 4வது கேள்வி, இந்த ஆண்டு மட்டும் சவுதியில் நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை, அதாவது வெளிநாட்டவர்கள்
இந்த ஆண்டு மட்டும் சவுதியில் 101 பேருக்கு, 125 பேருக்கு அல்லது 150 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எல்லாருமே வெளிநாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு போனாங்க. 6 பேர் சரியாக தந்திருக்கிறீங்க. 101 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 5வது கேள்வி, கடந்த ஆண்டோடு பார்க்கையில் எத்தனை மடங்கு அதிகம் இந்த மரண தண்டனை? குறிப்பாக சவுதி அரேபியாவில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இது 2 மடங்கு அதிகம் அல்லது 3 மடங்கு அல்லது 4 மடங்கு. 3 மடங்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மரண தண்டனை விதிப்பதும் நிறைவேற்றப்படுவது. 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 6வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக மரண தண்டனை எதிர்நோக்கும் வெளிநாட்டவர்கள் விகிதம். குறிப்பாக அதே நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 30 பேர், 32 பேர் அல்லது 34 பேர் மரண தண்டனை எதிர் காத்துக்கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்பட்டு அந்த காலத்துக்காக காத்திருக்கு. 34 என்பது சரியான பதில். இது சராசரி. 7வது கேள்வி, இந்த ஆண்டு மொத்தமாக சவுதி அரேபியாவில் நிறைவேற்றப்பட்ட மொத்த மரண தண்டனை, அதாவது வெளிநாட்டவர்கள் மட்டுமல்ல, எல்லா அந்த நாட்டு உள்நாட்டவர்கள் எல்லாரையும் சேர்த்து 174, 224 அல்லது 274 மொத்தமாக தங்கள் நாட்டு குற்றவாளிகளையும் சேர்த்து இப்படி பார்த்தால் 274 பேருக்கு இந்த ஆண்டு மட்டுமே மரண தண்டனை நிறைவேற்றி இருக்கிறார். 8வது கேள்வி உங்களுக்கானது. டைட்டானிக் மீட்பு வீரர் ஒருவருக்கு பரிசளிக்கப்பட்ட கடிகாரம் ஏலத்தொகைக்கு போனது. அது மில்லியன் கணக்கிலே போயிருக்கிறது. 1.6 மில்லியன், 1.56 மில்லியன் அல்லது 2.56 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த தொகை ஒருவர் சரியாக தந்திருக்கிறார். 1.56 மில்லியன். டைட்டானிக் மீட்பு வீரருக்கு அவர் நிறைய பேரை அந்த கப்பலிலிருந்து மீட்டிருந்தாராம். அதுக்காக அவருக்கு பரிசளிக்கப்பட்ட அந்த கடிகாரத்தை இப்போது ஏலத்துக்கு விட்டிருக்கிறார்கள். அதுல என்ன சுவாரஸ்யம்னா, அந்த ஏலத்துக்கு விட்ட கடிகாரத்தின் தொகையும் அதே டைட்டானிக்கிலே இதுவரை விடப்பட்ட ஏலத்தொகைக்கு விடப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் பெறுமதியும் கிட்டத்தட்ட சரியாக இருக்கு. இந்த ஒரு பொருளுக்கு அவ்வளவு பொருளும் சமமாக இருக்கிறது என்றால் அவ்வளவு பெறுமதி 1.56 மில்லியன் சொல்லுகிறார்கள். பார்ப்போம். உங்களுக்கான அடுத்த கேள்வி ஒருவர் சரியா தந்திருக்கிறீங்க. 9வது கேள்வி, திருச்செந்தூர் கோயிலிலே யானை மிதித்து இறந்தவர்கள், கோயில் யானை மிதித்து எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. 2 பேர், 3 பேர், 4 கோயில் யானை மிதித்து இறந்தவர்கள். 2 என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 10வது கேள்வி, திறன்மிகு பணியாளர்களுக்கு விசா வழங்க திட்டமிட்டுள்ள நாடு. மிக அதிகமானவர்களுக்கு விசா வழங்க திட்டமிட்டிருக்கும் நாடு சுவிஸ், பிரான்ஸ், ஜெர்மனி. திறமையான பணியாளர்கள். சரியான பதிலை 5 பேர் தந்திருக்கிறீர்கள். ஜெர்மன் நாடுதான் திறமையான பணியாளர்களுக்கு விசா வழங்க திட்டமிட்டிருக்கிறது. 11வது கேள்வி, எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் விசா வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது? இந்த ஆண்டு இறுதிக்குள் 1 லட்சம், 2 லட்சம் அல்லது 3 லட்சம் பணியாளர்களுக்கு விசா வழங்க திட்டம். வெளிநாடுகளிலிருந்து வேறு நாடுகளிலிருந்து வழங்க சரியான பதில் ஒருவர் தந்திருக்கிறீர்கள். 2 லட்சம் பேருக்கு என்பது சரி. வாழ்த்துக்கள். நாங்கள் ஈடுபட்டு இல்லாமை தொடர்கிறோம். பார்ப்போம். 12வது கேள்வி, இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவாக இருக்கும், அதாவது பெண்கள் மொத்தம் 15, 20 அல்லது 25 இம்முறை தெரிவாகி நாடாளுமன்றத்திற்குள் செல்லும். இனி வேறென்று சொல்லுகிறார்கள். 20 என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 13வது கேள்வி, அதில் 3 தான் போர் விரைவில் முடிவுக்கு வருவதாக அறிவித்திருக்கும் ஜனாதிபதி. சென்ற வாரம் கதைத்தது போல் அமெரிக்க ஜனாதிபதி மாற்றத்தில் ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் உடனடியாக போர் முடிவுக்கு வருவதாக அறிவித்த ஜனாதிபதி உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி. உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி தான் போர், ஆனால் எப்ப என்று தெரியாத முடிவுக்கு வருகிறது என்பதை மட்டும் அறிவித்திருக்கிறார். ஒருவர் சரி தந்திருக்கிறீர்கள். 14வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. பட்டரினுடைய விலை அதிகரித்திருக்கிறது இந்த நாட்டின் குறிப்பிட்ட சந்தைகளில். பட்டர் பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மனி. தெரியல, பட்டர் மட்டுமே அது பிரித்தானிய சந்தைகளிலே தான் விலை அதிகமாகி போயிருக்கிறதா. 8 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 15வது கேள்வி, அதிக பனி எச்சரிக்கை இந்த நாட்டுக்கு விடப்பட்டிருக்கு. அதிக பனி பொழிவு, அதற்கான எச்சரிக்கை விடப்பட்டிருப்பது பிரித்தானியா, சுவிஸ், டென்மார்க். விடைகளை எல்லோரும் போட்டிருப்பதா சொல்லப்படுகிறது. பிரித்தானியா என்பது சரியான பதில். இப்போ சற்று முன்னம் 5 பேர் சரியாக தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். 16வது கேள்வி,
நெருங்கும் பொது தேர்தல் அது எந்த நாட்டிலே பொது தேர்தல் நெருங்கி கொண்டு வருகிறது? இத்தாலி, டென்மார்க், ஜெர்மனி அதிகமான நாடுகளில் நிறைவாகி இருக்கிறது. இந்த நாட்டிலே இப்போதுதான் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது ஜெர்மனி என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 17வது கேள்வி, கவா இஜன் என்ற ஏரி எந்த நாட்டில் இருக்கு? கவா இஜன் என்ற ஏரி உள்ள நாடு கனடா, மலேசியா, இந்தோனேசியா. கனடா, மலேசியா, இந்தோனேசியா இதெல்லாம் ஒரு சிறப்பான ஏரிகள். 5 ஏரிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்தோனேசியா என்பது சரியான பதில். 7 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 18வது கேள்வி, ஆபிரகாம் ஏரி உள்ள நாடு. ஆபிரகாம் லிங்கன் தெரியும் இல்லாது. ஆபிரகாம் ஏரி எந்த நாட்டில் இருக்கிறது? இஸ்ரேல், மொரோக்கோ, கனடா. கனடாவிலே இருக்கிறதாம் ஆபிரகாம் ஏரி. 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 19வது கேள்வி, ஹில்லியர் ஏரி. ஹில்லியர் ஏரி உள்ள நாடு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான். ஹில்லியர் ஏரி உள்ள நாடு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான். ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். மற்ற அறிந்து கொள்வோம். என்னும் ஒரு கேள்வி வருகிறது. மெரக்காய் போ என்ற ஏரி. மெரக்காய் போ என்ற ஏரி உள்ள நாடு மெரக்கால்வோ, மெரக்காய் போ. போர்த்துக்கல், பெனின்சுலா, பிரேசில். அது பெனின்சுலாவில் இருக்கிறது. 2 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். இந்த மெரக்காய் போ ஏரி. 21வது கேள்வி, நாத்ரான் என்ற ஏரி உள்ள நாடு. நாத்ரான் என்ற ஏரி உள்ள நாடு ஸ்வீடன், தன்சானியா, இந்தோனேசியா. நாத்ரான் ஏரி உள்ள நாடு ஸ்வீடன், தன்சானியா, இந்தோனேசியா. தன்சானியாவில் தான் இந்த ஏரி இருக்கிறது. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு லீட போட்டி பார்ப்போம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2174 புள்ளிகள் இடத்துல நகுலவதி தில்லைக்கு 1996 புள்ளிகளோடு 2வது இடத்தில், ஜெயமலஜி அவர்கள் 1536 புள்ளிகளோடு 3வது இடத்தில், கலைவாணி மோனர்கள் 1480 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். சரி, 22வது கேள்வியை பார்க்கலாம். அமெரிக்காவில் மொத்தம் பேசப்படும் மொழிகள். அமெரிக்க நாட்டிலே மொத்தம் எத்தனை மொழிகள் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது? 300, 350, 375. மொத்தமாக அந்த நாட்டுக்குள் பேசப்படுகிற மொழிகள் 350 மொழிகள் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட அங்க ஆதிவாசிகள் அவை வேறு எல்லாரும் ஒரு மொழியை பேசுறது. மெக்டனால்ட்ஸில் வேலை செய்பவர்கள், இந்திய அமெரிக்காவிலே மெக்டனால்ட்ஸில் வேலை செய்பவர்கள் அதிகமாக 5ல் ஒருவர், 6ல் ஒருவர் அல்லது 8ல் ஒருவர். அமெரிக்க நாட்டிலே மெக்டனால்ட்ஸ் என்ற தொழில் நிறுவனத்திலே வேலை செய்பவர்கள் 5ல் 1, 6ல் 1, 8ல் 1. 8ல் ஒருவர் கட்டாயம் மெக்டனால்ட்ஸிலே வேலை செய்பவராக இருப்பார். சராசரியாக பார்த்தார். 24வது கேள்வி, மொண்டா என்ற மாநிலத்தில் மக்களை விட அதிகமாக ஏதோ ஒன்று வாழ்வதாக சொல்லப்படுகிறது. மொண்டா என்ற மாநிலத்தில் மக்களை விட அதிகம் பசுக்கள் இருக்கிறதா, குதிரைகள் அல்லது ஆடுகள்? மனிதர்களை விட அங்கு அதிகமாக ஒன்று இருக்கிறது. அது பசுக்கள். குறிப்பாக அந்த மொண்டா மாநிலத்தில் மக்களை விட பசுக்கள் தான் நாங்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 3 பேர் சரியாக தந்திருக்கிறது. 25வது கேள்வி, திருமணமாகாமலே குழந்தைகளை அங்கு பெற்றுக் கொள்பவர்களுடைய விகிதம் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட திருமணத்தை முக்கியப்படுத்தாமல் குழந்தைகளை மட்டும் பெற்றுக்கொள்வார்கள் 30, 40, 50 விதமானவர்கள், 40 விதமானவர்கள் அல்லது 30 விதம். 40 விதமானவர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை. குழந்தையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வழியிலே செல்லுகிறார்கள். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 26வது கேள்வி, உடல் பெருமனானவர்கள். அமெரிக்காவிலே அதிகம் உடல் பெருமனானவர்கள் இருக்கிறார்கள். 2ல் ஒருவர், 3ல் ஒருவர், 4ல் ஒருவர். உடல் பெருமனாய் 3ல் ஒருவர் கட்டாயம் உடல் பெருமனானவராக ஒருவர் சரியா தந்திருக்குது. 27வது, 18 வயதுக்கு கீழ் உள்ளவர். 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் புகைப்பிடிக்கலாம், துப்பாக்கி வைத்திருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கலாம். இங்கே அமெரிக்கா அந்த 3 விடயத்தில் ஒன்றை அவர்கள் செய்யலாம். புகைப்பிடிக்கலாம் அவர்கள். சில இங்கெல்லாம் 16, 17, 18 அதுக்கு மேல, இங்க 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் புகைப்பிடிக்கலாம். அது சாதாரண விஷயமாக அங்கே பார்க்கிறார். 20 சரியா தந்திருக்கிறீர்கள். 28வது கேள்வி, அதிகமான மக்கள் வாழ்வது
இந்த 3 நகரங்கள் வருகிறது. இந்த அமெரிக்காவிலே அதிகமாக மக்கள் வாழ்வது, கூட மக்கள் வாழ்வது நியூ ஜெர்சி, நியூயார்க் அல்லது வாஷிங்டன். இந்த 3 நகரங்களிலே மக்கள் கூட எங்கி வாழ்கிறார்கள். நியூயார்க் என்பது சரியான பதில். 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 29வது கேள்வி. டே குக்கி என அழைக்கப்படுவது எந்த நாட்டினுடைய கொடி? டே குக்கி என அழைக்கப்படுவது அமெரிக்கா, தென்கொரியா அல்லது ஜப்பான் நாட்டினுடைய தேசிய கொடி. தென்கொரிய நாட்டினுடைய தேசிய கொடியை டே குக்கி என்று அழைக்கிறார்கள். 30வது கேள்வி. இது மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு. முதல் ஒரு கொடி இருந்தது, அதற்கு பிறகு புதிய கொடி ஒன்றும் மாற்றி அமைத்தார்கள். புதிய கொடியை மாற்றி அமைத்தது 2000, 2010, 2011. பழைய கொடி உங்களுக்கு தெரியுமா? மிக பழைய காலத்தில் 2010ஆம் ஆண்டு புதிய கொடியை அதாவது மாற்றி புதிய கொடியாக அதை செய்தார்கள். ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். இப்போது நாங்கள் ஈடுபட்டு போயிட்டு நிறைவாக்கலாம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2767 புள்ளிகளோடு முதலிடத்தில், நகுலாவது கிளைத்தவர் 2488 புள்ளிகளோடு 2வது இடத்தில் நிற்கிறீங்க. 3வது இடத்தில் ஜெயமலஜி 2153, சிவமணி அக்கா 1996, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1983. இப்படியே நாங்கள் திரையிலே எல்லோரையுமே பார்க்கக்கூடியதா இருக்கிறது 10 மணி நேரை. சரி, அடுத்த கேள்விக்கு நுழையலாம். 31வது கேள்வி. கொரிய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு. கொரிய, அதாவது முதல் கொரியாவாக இருந்து பிறகுதான் அது வட கொரியா, தென் கொரியா. பொதுவாக கொரியா சுதந்திரம் பெற்றுக்கொண்டது 1944, 45, 46. 1945ஆம் ஆண்டு கொரியா சுதந்திரம் பெற்றது. அதுக்கு பிறகு அவர்கள் பிரிந்து 2 வந்து. 32வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எல்லோருக்குமே அதிகம் தெரிஞ்சிருக்கும். அது என்ன? அது இலகுவான கேள்விதான். 1946, 48, 45 ஐநா சபையினுடைய 6. 1945 என்பது சரியான பதில். 7 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 33வது கேள்வி. தற்போது உறுப்பு நாடுகள், தற்போது ஐநாவிலே உறுப்பு நாடுகளாக இருக்கின்ற மொத்த நாடுகள் 190, 192, 193. 193 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கிறது. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 34வது கேள்வி. 193வதாக இணைந்த நாடு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? என்றால் இறுதியாக கடைசியாக இணைந்தது எத்தியோப்பியா, சூடான், மலாவி. எத்தியோப்பியா, சூடான், மலாவி. சூடான் என்பது சரியான பதில். 4 பேர் சரியான தந்திருக்கிறீர்கள். 35வது கேள்வி. சிங்கப்பூரினுடைய நாணயம் எல்லோருக்குமே தெரியும். சிங்கப்பூர் நாணயம் இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். அதோட இன்னொரு கேள்வி வருது. ரிங், வெள்ளி, ஜென். ரிங், வெள்ளி, ஜென். சிங்கப்பூர் நாணயம் எல்லோருக்கும் அதிகம் தெரியும். எல்லோரும் அதிகம் சிங்கப்பூருக்கு தான் முன்னர் வந்திருந்தார்கள். 7 பேர் சரியாக வெள்ளி என்று தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வெள்ளிதான் சிங்கப்பூர் நாணயம். 36வது கேள்வி. இந்த நாணயத்தை வேறு எந்த நாட்டில் பயன்படுத்தலாம்? இந்த வெள்ளியை இன்னும் ஒரு நாட்டிலே கொண்டே பயன்படுத்தலாம். அது புரூனை, மடகாஸ்கர், கியூபா. புரூனை, மடகாஸ்கர், கியூபா. புரூனையில் பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். பார்ப்போம். சிங்கப்பூர் வெள்ளியை புரூனை நாட்டிலும் அந்த நாணயத்தை பயன்படுத்தலாம். 37வது கேள்வி. உலகின் மதிப்பு மிக்க நாணயம், மதிப்பு பெறுமதி கூடிய நாணயமாக, அது உங்களுக்கு தெரிந்த கேள்விதான். குவைத்தினார் மன்னிப்போடு அது வேகமாக பொருங்குவார். 37வது கேள்விக்கு அங்க போயிட்டது. சரி, அது நான் அமர்த்த முன்னவே தன்னுடைய அவசரத்துக்கு போ. சரி, 37வது கேள்வி. உலகின் மதிப்பு மிக்க நாணயம். விடைகள் வந்து கொண்டு. உலகின் மதிப்பு மிக்க நாணயம் குவைத்தினார், பவுண்ட்ஸ் அல்லது டாலர். வந்துடுது. குவைத்தினார் என்று 6 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். குவைத்தினார் தான் பெறுமதி மிக்க நாணயமாக இருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போகலாம். 38வது கேள்வி. ரியால் நாணயங்களில் மதிப்பு மிக்கது. சில நாடுகள்ல இந்த ரியால் நாணயம் பயன்படுத்துறாரு. அது ஒவ்வொரு நாட்டிலும் ரியால் என்ற பெயர் உண்டு. ஒவ்வொரு ரியால் ஓமானிய ரியால், ஈரான் ரியால் அல்லது ஏமன் ரியால், இதுல ஏது மதிப்புக்குரிய? ஓமானிய ரியால் தான் பெறுமதியான நாணயமாக சொல்லப்படுது. ஓமானிய ரியால் பெறுமதியானது. 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 39வது கேள்வி.
ஐரோப்பிய யூனியன் நாடுகள் 25, 26, 28. ஐரோப்பிய யூனியன்ல மொத்தமான நாடுகள் 28 என்பது சரியான பதில். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 40வது கேள்வி மற்றும் நிறைவான கேள்வியாக 19 நாடுகளின் அதிகாரப்பூர்வ பணம். இந்த ஐரோப்பிய யூனியனில் 19 நாடுகள் தங்களோட அதிகாரப்பூர்வ பணமாக யூரோவை, பிராங்கை அல்லது ரியாலை வைத்து, மிச்ச நாடுகள் தங்களுக்கான தனித்தனி பணத்தை வைத்திருக்கிறது. யூரோவை 19 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 8 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள நீங்களை பார்த்துக் கொள்ளலாம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 4061 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை தனதாக்கியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நகுலாவதி தில்லைத்தவன் 3735 புள்ளிகளோடு 2வது இடத்திலும், சிவமணி அக்கா 3582 புள்ளிகளோடு 3வது இடத்திலும், ஜெயமல ஜீவர்கள் 3205 புள்ளிகளோடு 4வது இடத்தில். மிகுதியை 6வது சொல்லுங்க ஜெயநரிசன். 2936 புள்ளிகள். கலைவாணி மோகன் 2760 புள்ளிகள். நேவிஸ் பிலிப்பு 2645 புள்ளிகள். பத்மினி கமலகாந்தன் 2481 புள்ளிகள். எல்லோரும் வெற்றியாளர். எல்லோருமே வெற்றியாளர். என்னுடைய சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நான் கொஞ்சம் நீங்கள் போட்டது இன்றைக்கு செய்தியில் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணினேன். ஜெர்மனான் இதுகள் எல்லாம் அதெல்லாம் வந்திருந்தது. எழுதிது என்ன மற்றது ஏரியல் இதுவும் எனக்கு நானும் அதை எடுத்து வச்சிருந்தேன். ஆமாம் ஆமாம். மற்றது எனக்கு அதுல ஒன்று என்ன ஒரு இந்த சிங்கப்பூர் நாணயம் வந்து வெள்ளியும் டாலரும் பாவிக்கலாம் தானே அங்கு. முந்தித்தான் வெள்ளி, முந்தித்தான் பிறகு டாலர் தானே. நாங்க போன காலத்தில எல்லாம் 90ஆம் ஆண்டிலேயே மாற்றி அமைச்சிட்டார்கள் தானே. வெள்ளியோட என்னப்பா வெள்ளியும் டாலர் ரெண்டும் இதுல இல்ல. நான் 92ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு எல்லாம் வெள்ளிதான். நீங்க யாரு அண்மையில சிங்கப்பூர் பக்கம் போனாங்க? அந்த 2 ஆண்டும் போனான். 96ஆம் ஆண்டு போனான். 1996. அதுக்கு பிறகு 20 வருஷத்துக்கு 20 இல்ல கூட புரூனை என்ற ஒரு போட்டுங்களே வெள்ளி. இந்த இது வெள்ளியை அந்த நாட்டிலும் பாவிக்கலாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களாம். சரி. அது மாதிரி அந்த டொலருக்கு இதுவும் நீங்கள் குவைத் டினார் வந்து இதான் போட்டிருந்தீங்க. அது சரி. அதுல என்ன மாதிரி கேள்வி, இந்த இதுவும் அதுவும் கன நாடுகளில அரபு நாடுகளில அது இந்த பெறுமதி ரியால். அந்த ரியால் எந்த நாட்டு ரியால் பெறுமதி? குவைத் டினார் தான் பெறுமதியானது. பெறுமதி. வெள்ளி என்ன வெள்ளி சிங்கப்பூர்ல வெள்ளிதான் அந்த பெர்மனண்டா இருக்கிறது. டாலர் மாத்தலாம். டாலர் தானே ஸ்ரீலங்கா போனாலும் டாலர் தானே நவியா போட்டில விளங்கும். பொதுவான பெறுமதியாக அந்த நாணயத்தை காசனுடைய அதை கேட்கிறேன். அது ஏறிதான் கேட்கலாம். டாலர் கேட்கலாம். அமெரிக்கன் டாலரோ கனடியன் டாலரோ கனடா டாலரா? அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலர் தானே வரும். கனடா டாலர் குறைவு தானே. ஓமா அதுல பார்க்க கொஞ்சம் பெருமதி குறைவு இல்லை. பாத்தீங்களா அங்கேயே கொஞ்சம் வந்துட்டு பாருங்க. டாலர் ரெண்டேக்குல கனடா டாலரா அமெரிக்கன் டாலரா சிங்கப்பூர் டாலர். யாராவது கேள்வி பார்த்தீர்களா? நான் பார்க்கல. இது ஒரு உணவு வகையில ஒன்றுதான். அதாவது இதை உணவுக்கு பயன்படுத்தலாம். 6 எழுத்து சொல்லு. முதலும் இறுதியும் சேர்ந்து 2 எழுத்துக்களாக ஒரு முதல் மற்றும் இறுதி 2 எழுத்து. அப்ப 3 எழுத்துக்கள் மொத்தமாக வரும்போது ஒரு உறவு வரும். முதலும் கடைசி மட்டும் சேருகிற போது மன நிறையின் தருணம். எங்களுக்கு இது கிடைத்தால் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு திருப்தியாக இருக்கும், அல்லது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த 2 எழுத்து சொல்லு. கடைசி வந்து 1, 3 சேரும் போது ஒரு மாதம் கூட வரும். அப்ப 2 எழுத்துல ஒரு மாதத்தை நீங்க இலவாக உணவு வகைகளில் ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி. பாப்போம். வாணி மோகனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுட்டு வீக்கா பிடிச்சிட்டு
சின்ன தகவல் தான். 6 எழுத்து சொற்களுக்குள்ள 3 சொல் உங்களுக்கு 3 விடயம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதம் வருகிறது, ஒரு உறவு வருகிறது, நமக்கு பிடிச்ச அதாவது ஒரு விஷயம் வந்து 3வது என்ன சொல்றீங்க? 1 3 சேரும்போது ஒரு மாதம். அது சரி. ஒரு உறவு முறை வருதா? ஓ சரி. அப்ப மற்றது சேரும்போது ஒரு திருப்தியான விஷயம் 2 எழுத்துல. அது எத்தனையானா முதலும் கடைசியும் சேருது. சரி, ஓகே. ஒரு திருப்தி எங்களுக்கு. நான் பிடிச்சிட்டேனா? சரி. மற்றவர்களும் முயற்சி செய்து அவன் தொடங்குமா சுதர்ஷினி? அதேதான் எனக்கும் பிடிச்சிட்டேனா? மாணிக்கு ரோபோடு கூடப்பா. தீனி என்றதும் மணிக்கு உடனே பிடிபட்டுட்டு தீபாவளி வரையில நான் கண்டுபிடிச்சேன். இப்பதான் பார்த்தேன் நான் தீபாவளியில போயிட்டு நீங்க சொல்லி கொண்டுலாம் பார்த்துட்டு உடனே வந்து தெரியல ரெண்டு. சிலருக்கு சில பக்கமாக சிந்திக்கிறது அந்த மூளையில கணக்கா விஷயம் நிறைய பக்கம் இருக்காது. இல்ல உணவுக்கு தேவை என்று சொன்னீங்க அண்ணே. நான் உணவுகள் ரெண்டுக்குள்ள பார்த்து போட்டுருக்கீங்களா? நீங்க உணவுகள் ரெண்டுக்குள்ள முடிச்சிட்டு பயன்படுத்தலாம். இதே இப்ப வந்த இந்த குளிர்காலத்தில் அதானே. இல்ல ரெண்டாலும் எல்லாம் அதெல்லாம் பார்க்க கூடாது. எங்கட வீட்டுல இது அதிகமா நடக்கும். எங்கட வீட்டுல நடக்கிறது நான் சும்மா சொல்றேன். சுடு தண்ணி எல்லாம் குடிச்சிங்கன்னா சரிதானே. ஆமா ஆமா. இல்ல பல வீட்டுல இது விருப்பம். அதிகம் பேர் விருப்பம். கிடைக்கிறது அந்த அங்கத்த பொருளாதாரத்துக்கு எங்களுக்கு அது உப்பாகும். அதானே. சரி கிழமையில ஒரு 2 தினமும் சில 3 தினம் கூட. ஆமா சிலருக்கு மற்றதுல பிடிக்காது. நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வயதுகளுக்கு ஏற்ற மாதிரி சில விட எங்களுக்கு சிக்கலையும் கொடுக்கும். அதை தாண்டி தானே எங்களுக்கு வருது. கொழுப்பு கூட தானே. இல்ல நாக்கள்ல தர மாட்டேனா. சின்ன பிள்ளை எல்லாம் ஊர்ல கொடுக்குறல இஞ்சி எல்லாம் அந்த சாப்பிட போறேன். அதிகம் பேர் அந்த பெரிய தினங்கள்ல எல்லாம் இதைத்தான் சமைப்பார்கள். என்ன சரி வேறு யார் என்ன முழுசுல ஒரு ஆள் இருந்து ராகினி அது என்ன நடக்குது? வணக்கம். நான் வந்து அரவாசியில வேலை போது போட்டேன். நான் வாணிக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பழக்கம் வாழ்த்துக்கள். என்ன முதலாவதுல வேலை செய்யல 2வது போடுவோம் முடிகிற நேரமா போயிட்டு அதனால டீ ஊத்திட்டு வேற உடனே கழிச்சு முடிச்சு. எனக்கு இது சாப்பிட்டா பயம். சில போல விருப்பமா சாப்பிடுறதுதான் பழம் இருந்துட்டு கொஞ்சம் சில போல இழுக்குமோன்ற ஒரு பயம். அது சில பேருக்கு அது கிரீன் டீ அல்லது நல்ல பிளேன் டீ குடிச்சா ஓகே. என்ன போடுறது நல்ல இஞ்சி எல்லாம் போட்டு குத்தி போட்டு போட்டுட்டு இல்ல சாப்பிட்டு இந்த ஊர்ல இன்னும் பட்டை எல்லாம் போடுவோம். என்ன கருவாப்பட்டை முருங்கப்பட்டை நண்டுக்கு தான் போடுறேன், இறைச்சிக்கு போடுறேன். நண்டுக்கு முருங்கை இலை போடுறது, இலையும் போடுறது, இது பட்டையும் போடுற வாணி. அந்த கூடிய அந்த பெரிய பெருநண்டுக்க தானே பட்டை கொண்டு வாங்க சொல்லி செவ்வாய்க்கிழமையில மாமிசத்தை சொல்றீங்களே. நெருப்பண்டா சுற்றுமோ சுற்றுமோ. நாளைக்கு இதே வாயும் வயதுக்குள்ளே தானே போகுது. வாய் ஊறுது பாருங்க சந்தோஷத்திலேயே. இல்ல இல்ல இப்ப நாளைக்கு வாய் என்ன கழுவ போறோமா? வைத்தையும் வாயும் இவன் அடுப்பையும் கழுவ போறோமோ? இல்ல நான் சாப்பிடுறது இல்லை, ஆனவடியா பிரச்சனை இல்லை. சரி அப்ப பாணிய சொல்ல பாணிதான் முதல்
வாணிக்கு ஆடி ஆட்சி ஆசி ஆடி ஆட்சி ஆசி ஆட்சி ஆடி ஆடி ஆசி சும்மா நான் வாழ்த்துகிறேன் இல்ல ஆசி ஆசீர்வாதம். இட்டனாவுக்கு மட்டும் ஒரு தரவு கூடாம போட்டுட்டீங்க. இட்டனாவுக்கு ஒரு தரவை போட்டு ஒரு கேள்வியை போட்டிருக்கலாம். இல்ல ஆட்சி வந்து ஆட்சி ஆட்சியன் வந்திருக்கலாம். அது ஆட்சி கொஞ்சம் இருக்கலாமா? நான் எனக்கு அப்ப யோசிக்க வேலையில நீங்க சொன்ன ஒன்னடக்கண்டா ஆட்சி வந்து ஆட்சி வந்திருக்காது. இட்டனாவுக்கு மட்டும் ஆட்சி என்று போட்டிருக்கிறான். இல்ல முதல்ல நான் மாதத்தை தான் எண்ணிக்கொண்டிருந்தது. சின்ன சொற்றபடியா கணக்கா தரது கண்டுவிட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இல்ல மாதம் 2 எண்ணுக்கெல்லாம் தை மாசி ஆடி ஆணி அப்படித்தானே வரும். நான் முதலாவது வந்து அந்த முதலும் கடைசி என்னக்க கடைசி 2 எழுத்தை வச்சுதான் செய்து பார்த்து திரும்ப வாசிக்கத்தான் அது கடைசி 2 எழுத்து வந்து. அதுல என்ன படினா நான் நேற்று கேள்வி எடுத்துட்டு விடிய அழிச்சு போட்டுதான் பதிய வச்சினேன். விடியனுமே நானே விட இல்லாம பார்க்க என்ன விடியா இருக்க மாட்டோம் நானே மறந்துவேன். அடக்கடவுளை என்னவா எடுத்துருக்க மாட்டேன். திருப்பி போட்டு பார்த்தா சரி என்ன இந்த விடிய அழிச்சிட்டு வச்சுனா சில விடியோட வளைஞ்சு விட்டு அதையும் மறந்துட்டேன். சரி, நன்றி இணைந்த எல்லோருக்குமே நன்றி. ஆமா, அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறி அடுத்த வாரம் நன்றி, மிக நன்றி. சுவாசனே தொடர்ந்துள்ளோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். அவர் போயிட்டார். உங்களோட பாட்டுக்கு நேற்றைய நியூஸ் கேட்டுருந்தா 2-3 கேள்விகளுக்கு பதில் வந்திருக்கு. என்ன கேள்வி? இந்த வந்த முதல் கேள்வி எல்லாம் வந்தது. நான் காலநிலை எல்லாம் வந்தது தானே. சரி, நன்றி. சுதர்சன் ராகன் அவர்கள் கேள்விச்சார நிகழ்ச்சி தொகுப்போடு இணைந்திருந்தார். இணைந்த உறவுகளும் நன்றி. வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ?